இனி ஒரு தண்டனையை பார்க்கிறார்கள். லெஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ். அவனுடைய நகங்கள் எல்லாம் இரும்பினால், உலோகத்தால் செய்யப்பட்ட நகம். யஹ்மிசூன உஜூஹகும் வ சுதூரகும். அவன் தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தண்டனைகள் எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். தொழாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, குரானை படித்து அதன்படி நடக்காதவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையை நேற்றைய தினம் பார்த்தோம். ஒரு மனிதர், ஒரு வானவர் அவனுக்கு தண்டனை கொடுப்பார். பொய் பேசாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, ஒரு வானவர் அவனுக்கு தண்டனை கொடுப்பார். ஆனால் இங்கே கொடுக்கப்படுகிற தண்டனை லெஹும் அல்ஃபாரும் மின் நிஹாஸின் யஹ்சிமூன உஜூஹகும் வ சுதூரகும். அவன் தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஃபக்குல்து மன் ஹாஉலா யா ஜிப்ரீல். ஜிப்ரீலே, எதற்காக வேண்டி அவர் தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்? முகத்தையும் உடம்பையும் கீறுவது, இரத்தம் பீரிட்டு வெளிவது, அவன் கதறுவது, மீண்டும் அவைகளெல்லாம் சரியாகும். மீண்டும் கீறுவது, இரத்தம் பீரிட்டு வெளிவரும், அவன் மீண்டும் கதறுகிறான். தொடர்ந்து அவன் தன்னைத்தானே இப்படி செய்கிறானே, இவன் யார் என்று கேட்டபோது, கால ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ். இவன் யார் என்றால் மனிதர்களுடைய இறைச்சியை உண்டவன் என்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? மனிதர்களுடைய இறைச்சியை உண்டவன் என்று கூறிவிட்டு வயகாஊன ஃபி அஹ்ராலிஹிம். இவன் மனிதர்களுடைய மானத்தோடு விளையாடியவன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி உள்ள பேச்சு, தன்னை பற்றி சிந்திக்கவே மாட்டான். தன்னை பற்றி உள்ள சிந்தனையே அவனுக்கு கிடையாது. நபிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை நிறுத்தி விசாரணிப்பதற்கு முன்னால் உன்னை நீயே தினசரி விசாரித்துக்கொள். படுக்கை அறைக்கு செல்லும் போது இன்று நம்முடைய பணிகள் என்ன? நேர்மையாக உழைத்தோமா? கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை சரிவர ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதோமா? உபரியான வணக்க வழிபாட்டை நிறைவேற்றினோமா? யாருக்காவது நம்முடைய நாவினாலோ கையினாலோ ஏதாவது இன்றைக்கு நாம் தீங்கிழைத்தோமா? நாம் செய்த அமல் நம்மோடு உண்டா அல்லது யாருக்காவது கொடுத்து விட்டு வந்து உறங்குகிறோமா? நம்முடைய தாய், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள், அவர்களோடு இன்றைய தினம் நாம் எப்படி நடந்திருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த நம்முடைய நண்பர்களிடத்தில் எப்படி இன்றைக்கு நாம் நட்பு பாராட்டி இருக்கிறோம்? வாங்கிய கடனை கொடுத்திருக்கிறோமா? கடனாளியை சமாதானப்படுத்தி இருக்கிறோமா? நம்மால் யாராவது பாதிக்கப்பட்டால் நம்ம இடத்துல போய் சமாதானம் செய்திருக்கிறோமா? தினசரி உறங்க செல்லும் போது அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை நிறுத்தி விசாரணை செய்வதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்கிற வழிமுறையை சொல்லித் தந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தன்னை பற்றி சிந்திக்கிற மக்கள் அல்ல, எப்பொழுதும் பிறரை பற்றியே சிந்திப்பார்கள். பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வார்கள். பிறரை பற்றியே பேசுவார்கள். ரெண்டு பேர் அமர்ந்து ஒரு இடத்திலே பேசுகிற பேச்சு நன்மையான பேச்சே இருக்காது. எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி, எப்பொழுதும் அவரை பற்றி, எப்பொழுதும் இவரை பற்றி. இதுதான் அவர்களுடைய பணியாக இருக்கும். இந்த அவதூறும் புறமும் ஒரு கட்டத்தில் எங்கு போய் விடுகிறது? கபரில் இப்படிப்பட்ட மிக மோசமான தண்டனை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து பதறிய சம்பவம். தன்னைத்தானே அவன் வேதனைக்குள்ளாக்குகிறான். காரணம் என்ன? அந்த உடம்பிலே இருக்கிற சதை கீறி கிழிக்கின்ற அந்த வேதனை அவனே அனுபவிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 49வது அத்தியாயத்தின் 11வது வசனம் 12வது வசனத்தில் அதைத்தானே அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்லன். நம்பிக்கையுடையவர்களே, யூகங்கள் அதிகமானதை விட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இன்ன பாலல்லன்னி இஸ்முன். சில ஊகங்கள் பாவங்களாக கூட மாறும். வலா தஜஸ்ஸசு. துருவி துருவி போய் யாரையும் போய் ஆராயாதீர்கள். வலா யஅத்தபு பாலுக்கும் பாலன். ஒருவரை மற்றவர் புறம் பேச வேண்டாம். வயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமுஹு. உங்களுடைய சகோதரன் இறந்து கிடந்தால் அவனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்பீர்களா அல்லது வெறுப்பீர்களா? அல்லாஹ் எவ்வளவு கேள்வி கேட்கிறான். இதையெல்லாம் தாண்டி அந்த பாவச் செயலை ஒரு மனிதன் செய்யும் போது அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை என்றார்கள். ஆகவே நம்முடைய நாவை சமுதாயத்தில் அளந்து பேச வேண்டும். நாவு இருக்கிறது என்பதற்காக, பேச்சாற்றல் இருக்கிறது என்பதற்காக, சாமர்த்தியம் இருக்கிறது என்பதற்காக யாரையும் எந்த நேரத்திலும் பேசிவிடலாம் என்றால் நிச்சயம் மறுமை நாளிலே கபருடைய வேதனையில இருந்து நாம் காப்பாற்ற முடியாது. பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் மறுமையிலே வந்து நமக்கு எதிராக புகார் கொடுப்பது தனி. அப்பொழுது அமல்களெல்லாம் மாறி போய்விடும். ஆனால் கபரில்
கியாம நாள் வரை இப்படிப்பட்ட தண்டனைகள் உண்டு. இந்த தண்டனைகளை புரிந்து நாவை கொஞ்சம் அடக்கி சமுதாயத்திலே வாழ வேண்டும்.